நான் மட்டும் வரலக்கா, அம்மாவும் தான் வந்திருக்காங்க. வாங்கக்கா, என்ன தைக்கணும்? பாப்பா ஃப்ரெஷர்ஸ்க்கு பிளவுஸ் தைக்கணுமா, அதான் அளவு சொல்லலான்ட்டு வந்தேன். சரிங்கக்கா. வெளியே சொன்னீங்களா? ஆமாமா, வெளியும் சொல்லிட்டேன். ஆமாக்கா, பார்த்தா எல்லா அளவும் ஒரு ஒரு சைஸ் பெருசா கொடுத்திருக்கீங்க. அதுவா வளர பிள்ளை தானே, கொஞ்சம் பெருசாவே போட்டுட்டு அதான் பெருசா கொடுத்துட்டேன். ஓ, அது கொஞ்சம் பெருசா தச்சா ரூபா கொஞ்சம் கூட வரும். கரெக்ட் சைஸுக்குனா 350 ரூபாய், எக்ஸ்ட்ரா சைஸுக்குனா 670 ரூபாய் வருமேக்கா. அப்படி கரெக்ட் சைஸுக்கே தையுமா? சரி சரி. இதுக்கப்புறம் அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து வரக்கூடாதுன்னு ஒரு போர்டு தான் வைக்கணும். எப்படி சோனி? அப்படின்னா உங்க கடைக்கு ஆளே வர மாட்டாங்க. ஹலோ. ஐயோ, ஒரே இருமல், காய்ச்சல், கலைஞ்சு எஞ்சிருக்கவே இல்லாத அவங்க நான் பிளவுஸ் தைக்கல. சரிங்கக்கா, இன்னும் 2 நாள்ல நான் கண்டிப்பா தச்சிடுறேன். ஐயோ அக்கா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்குலாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நேத்து தான் கொடுத்தாங்க 4 பிளவுஸ். நேத்து சாயந்தரமே 2 பிளவுஸ் கொடுத்துட்டேன். இன்னைக்கு திரும்ப 2 பிளவுஸ் வேணும்னு கேக்குறாங்க. 4 பிளவுஸ் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா போட்டுக்க போறாங்க. கொஞ்சம் டைம் கொடுக்கணுமா வேண்டாமா, அதான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு ஒரு பிளவுஸ் தானே, 2 நாள் கழிச்சு வாங்க, கண்டிப்பா தச்சு வச்சிடுறேன். என்னமோ நீ சொல்றதுல நம்பிக்கையே வர மாட்டேங்குதுமா. ஃபேர்வெல் பிளவுஸ் பாத்துக்கோ. அம்மா ஃபேர்வெல் இல்ல, ஃப்ரெஷர்ஸ். என்னமோ ஒண்ணு, சீக்கிரம் வாடி. பாய் பாய் டி.